ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங் கைஸ். நம்ம செட்டப் பண்ணியாச்சு பிசியை. ஸோ அது எப்படி பண்ணியிருக்கோம், என்னென்ன காம்படிஷன் பண்ணியிருக்கோம், அது எப்படி அவுட் கம் வந்திருக்குன்றதை காட்டுறதுக்கான வீடியோ தான். இதுதான் நமக்கு அவுட் கமாக வந்திருக்கு. செட்டப் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பில்ட் இது. 5600X Ryzen 5 6 core 12 thread processor 3.7 GHz பேஸ் ஸ்பீடு. ஓவர்க்ளாக் ஓசி பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 GHz கொண்டு போக முடியும். சிங்கிள் த்ரெட் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலான பிசி இது. வேறு லெவலான சிபி உங்களுக்கு தெரியும். இது அதோட வர டிஃபால்ட் கூலர். பட் ஐ டென்ட் யூஸ் இட். 42,000 இந்த எம்ஆர்பி போட்டிருக்கேன். வி காட் ஃபார் 26,000 மார்க்கெட் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் 26, 27, 28 அதுக்குள்ள இருக்கும். 26 கிடச்சிருச்சு எனக்கு. இந்த கூலர் பத்திரமா வச்சுக்கோங்க, ஏன்னா வாரண்டி கிளைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும். PCI Gen 4 சப்போர்ட் உள்ள MSI Gaming Edge Wi-Fi 6 சப்போர்ட் உள்ள ஒரு போர்டு இது. Wi-Fi 6 அண்ட் ப்ளூடூத் இன்பில்ட்டு. 25,000 கிட்ட எம்ஆர்பி போட்டிருந்தா வி காட் ஃபார் 8500. ரொம்ப நல்ல போர்டு இது. ஆக்சுவலாக ஐஓஸ்லாம் நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் எல்இடி எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்துருக்குது. ஓவர் கிளாக்கும் உங்கள் ரைசன் போர்டோட 5600X வந்து ஓவர் கிளாக்கபிள் தான். ஓவர் கிளாக்கும் தாங்கக்கூடிய ஒரு போர்டு இது. 2.5 Gbps வரைக்கும் பின்னாடி உங்களுக்கு லேண்ட் சப்போர்ட் இருக்குது. வைஃபை பார்த்தீங்கன்னா Wi-Fi 6னால 2.4 Gbps வரைக்கும் போகும். ஸோ ரொம்பவே சூப்பரான போர்டு இது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்த்த உடனே பிடிச்சி போச்சு. ஐஓ ஷீல்டும் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக வர 3 பில்ட்டாக வரதுனால உங்களுக்கு அந்த கிளட்டர் ஒர்க் பண்ண ஈஸி. சிபிக்கான கூலர் பார்த்தீங்கன்னா நம்ம கூலர் மாஸ்டர் போயிருக்கோம். ML240L V2 ARGB. ஸோ 240mm 120mm ஃபேன்ஸ் ARGB ஃபேன்ஸ் வரும். அதில் பம்பும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கன்ஸ்டபிள் சைஸான பம்பு. ஸோ உங்கள் சிபிஆர் கிட்ட பூரா கொண்டு மேலே தெரியுது. இதோட எம்ஆர்பி 10,900 சம்திங் இருக்குது. பட் வி காட் இட் ஃபார் 7,250. நல்ல டீல் தான் இதுவுமே. டீப்கூல்லாம் பார்த்தீங்கன்னா 6,500 6,700 கிடைக்கும். ஸோ கூலர் மாஸ்டர் இஸ் கொஞ்சம் கன்சபிளி பெட்டர் பிராண்ட். அந்த பிராண்டுக்கான ப்ரைஸ் அது. ARGB இன்பில்ட் இன்னும் உங்களுக்கு வைட் ARGB கண்ட்ரோல் ஒன்று கொடுக்குறான். ஸோ உங்களோட மிச்ச ஃபேன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மதர் போர்டில் உங்களுக்கு பின்ஸ் பத்தலை அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேம் பார்த்தலாம். ரேம் வந்து 16 32GB மொத்தமாக போட்டிருக்கோம். 3200 MHz. ரைசன் இன்னும் 3600 4000 கூட போட்டால் சப்போர்ட். பட் 32 போதும். அந்த ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோவில் 3200 MHz தான் பெஸ்ட்டு. நல்ல RGB உள்ள ஒரு ரேமு. இது நான் 70,000 வாங்கினேன். நல்ல கிட்டு. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெஸ்டர்ன் டிஜிட்டல். 1TB NVMe SSD 2.4 Gbps ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு. இது வந்து C டிரைவுக்கும் ப்ளஸ் கேம்ஸ் ப்ளஸ் அந்த எடிட்டிங்கான ஃபைல்ஸ் வீடியோ எடிட்டிங்கான ஃபைல்ஸ் தான் அதை வச்சு ஃபாஸ்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு. மிச்சம் அந்த பல்க் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 2TB 5400 RPMக்கான HDD. போதுமானதோ ஸ்டோரேஜ் தான். அது மொத்தம் 3TB ஆகிடுச்சு. பவர் சப்ளை SMPS பார்த்தீங்கன்னா ஃபுல்லி மாடுலர் 80+ கோல்ட் ரேட்டு. டீப்கூலோட இது யூனிட் போயிருக்கோம். 750 வாட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இந்த பில்டுக்கு 550 போதும். 750 gives you லைக் பின்னாடி ஒரு 3080 Ti போடனாலுமே நீங்கள் போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு வேறு லெவலுக்கான பவர் சப்ளை தான். 6400 rupees நான் வாங்கினேன். நல்ல பை இது ஆக்சுவலி. ஃபுல்லி மாடலர் வேறு. ஏன்னா உங்களுக்கு வந்து பில்டில் தேவையில்லாத கேபிள் நீங்கள் ஓரம் போட்டலாம் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. வெப்கேம் பொறுத்தவரைக்கும் Lenovo வாங்கியிருக்கு. 300 Full HD 60 FPS வரைக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய வெப்கேம் இது. நல்ல வைட் ஆங்கிள் லென்ஸு. இது பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ஒரு 5,000 சம்திங் போட்டிருந்தேன். பட் ஐ காட் இட் ஃபார் 22,700 நான் வாங்கினேன். நல்லா இருக்கு. கிளாரிட்டி செக் பண்ணிட்டேன். அமேசானில் வாங்கினது. ப்ளஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா GPU மெயினாக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு ஆசையாக வெயிட் பண்ணுறது GPU 3060 Ti Galax இது வாங்கியிருக்கேன். டியூவல் ஃபேன் எடிஷன் தான். LHR லைட் ஹேஷ் ரேட்டு மைனிங் ஆன்டி மைனிங் கார்டு மாதிரி இதுன்னு வச்சுக்கோங்களேன். மைனிங் பண்ணிங்கன்னா நிறைய பவர் எடுக்கும். கம்மியான அவுட்புட் தான். ஹேஷ் ரேட் தான் கிடைக்கும். ஸோ பெஸ்ட்டு. இதெல்லாம் வந்ததுனால தான் கொஞ்சம் ப்ரைஸ் திரும்ப கம்மியாக இருக்குது. எம்ஆர்பி 90,000 போட்டுக்கிறாங்க. பட் நம்ம வாங்கினது 60,000 வாங்கியிருக்கோம். 60,000 வாங்கி அதுக்கு முந்தின ஒரு 54,000 இருந்துச்சு. நான் வாங்கின வரைக்கும் 60,000 இருந்துச்சு. இப்போது நேற்று ப்ரைஸ் நான் பார்க்கும்போது 78,000 இதே கிராஃபிக் கார்டு. ஸோ ஐ வாட் அ ரியலி குட் டைம். DLSS ரேட் ரேசிங் கூட கோர்ஸ் அது எதுவும் லொட்டு லோஸ்க்கு இதாவது எவ்ரி திங் தட் யூ நீட். அதே மாதிரி உங்களுக்கு இந்த மொபைல் ஆப் மூலிமா அந்த எக்ஸ்ட்ரீம் சம்திங் மூலிமா மொபைல் ஆப் மூலிமாவே கேன் ஓவர் கிளாக்கர் உங்கள் GPU நீங்கள் ஓவர் கிளாக் பண்ணிக்கலாம். மானிட்டர் பண்ணிக்கலாம். ஃபேன் ஸ்பீடு எல்லாமே நீங்கள் மொபைல்லேயே நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரீம் டியூனர் அதோட ஆப் பேர். ஸோ பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம வாங்கினதுக்கு ஸ்டாண்ட் இது RGB ஸ்டாண்ட் வாங்கணும்னு பார்த்தேன். பட் பட்ஜெட் கொஞ்சம் துண்டு விழுந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போனாங்க. நார்மல் ஸ்டாண்ட் 600 ரூபாய்க்கு வாங்கினது. ப்ளஸ் இது பார்த்திங்கன்னா டெஸ்க் பேட் மவுஸ் பேட் சொல்லிடலாம். ஃபுல் RGB பார்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருது. நல்லாயிருக்கு ஆக்சுவலி. வேர்வெல்லாம் வந்து உங்களுக்கு படும்போது ஒன்றும் இல்லை. தண்ணி வாட்டர் ரெப்பலண்ட்டாக இருக்குது. 999 வாங்கினேன். கேபினெட் பார்த்திங்கன்னா டீப்கூல் திரும்ப Mattrexx V3ன்றது வெர்ஷன் 3 ஃபேன் எடிஷன் வாங்கியிருக்கேன். RGB 3 ஃபேன்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. எம்ஆர்பி 8,000 சம்திங் வரும். இது நம்ம 6,000 வாங்கியிருக்கோம். 3 ARGB ஃபேன் அவங்க கொடுத்துட்றாங்க. பின்னாடி ஒரு ARGB ஃபேன் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தாங்க. எங்கே பில் பண்ண டீட்டெயில்ஸ் அப்படி சொல்கிறேன் நான் உங்களுக்கு. நீங்கள் பில் பண்ணாலும் சொல்லுங்கள். அவர் அவங்களை நான் கனெக்ட் பண்ணி விட்றேன். கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் அவங்களை கனெக்ட் பண்ணி விட்றேன். எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து 8,899 போட்டிருக்காங்க. பட் நமக்கு நல்லா ப்ரைஸ் வாங்கணும். மானிட்டர் டூவல் மானிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ரெண்டுமே Acer. ஒன்று 75 inch IPS பேனலு. 75 Hz IPL பேனல் 24 inches.
இது ஐபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,500 ஆச்சு. ஏன்னா அது வந்து கமெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு ஆஃபீஸ் ஒர்க் பார்க்கும்போது செகண்ட் மானிட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் யூஸ் ஆகும் வாங்கியிருக்கு. இது வந்து மெயினான பிரைமரி மானிட்டர் 24 inch 160 Hz 1080p 24 inch மானிட்டர் தான் இதுவும். இது வந்து 14,700 ஆச்சு. 160 Hz வரைக்கும் சப்போர்ட் பண்ணது ப்ளஸ் HDR10 வேறு படம்லாம் பார்க்குறனா கூட உட்காந்து இட் வில் பி ரியலி குட் டு வாட்ச் மூவிஸ் இந்த HDR10 மூவிஸ்லாம் பார்க்குறப்போ. ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் சரி நம்ம 1080p வாங்கிக்கலாம். ஹை FPS போதும். ரொம்ப க்ளோஸாக பார்க்கும்போது உங்களுக்கு 2K 4K ரொம்ப வித்தியாசம் தெரியாது. பட் எனக்கு அது போதும் வாங்கிட்டேன். ஸோ டெஸ்க்டாப் மிச்சப்பட ஐட்டங்கள்லாம் பார்த்துக்கலாம். கேபிள் மேனேஜ்மெண்ட் அது மாதிரி ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் நம்ம S9 ப்ளஸ் கேலக்ஸி வாட்ச்சு, பவர் பேங்க்கு, கூகுள் வைஃபை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு நான் அது என்னன்றதை. ப்ளஸ் இந்த ஒரு மல்டி அடாப்டர் மாதிரி எல்லாத்துக்கும் SD கார்டெலாம் போட முடியாது இல்லையா. SD கார்டில் நிறைய வீடியோ ஷூட் பண்ணுவேன், குக்கிங் வீடியோ ஷூட் பண்ணும்போது அதெல்லாம் போடணும். அப்புறம் ப்ளஸ் நம்ம கூகுள் அவர் ஐயா அங்கே தான் இருக்கார். அவர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட RGB லைட் பின்னாடி ஒன்று இதில் இந்த உள்ள லைட் டேபிளோட லைட் இருக்குல்ல, அது அவர் வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணுறது. அது மாதிரி வச்சுக்கோங்களேன். ப்ளஸ் கேபினெட்டை பார்த்துலாம். கேபினெட் வந்து வேறு லெவலாக இருக்குது. ஃப்ரண்ட் 3 ஃபேன்ஸ் அவங்களே கொடுத்தது. ப்ளஸ் ஒரு LED லைட் ஸ்ட்ரிப் மாதிரி ஒரு கிளாஸில் ஒரு கேப் கொடுத்து அவங்களும் அதை கொடுத்துருக்காங்க. பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் கிளாஸ் பேனல், சைடில் கிளாஸ் பேனல், மேலே மட்டும் இதுக்கு கூலிங் வர அவுட்லெட் போர்ட்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது. மல்டிபிள் மோட்ஸ் இருக்குது. இது மாதிரி மாற்றிக்கலாம். நீங்கள் நிறைய லைட் வெர்ஷன்ஸ் வச்சுக்கலாம். இல்லை இஃப் யூ வாண்ட் டு கண்ட்ரோல் இட் த்ரூ மதர் போர்டு கேன் கண்ட்ரோல் இட் த்ரூ மதர் போர்டு அஸ் வெல். மிஸ்டேக் லைட் MSI மிஸ்டேக் லைட் மூலிமா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதேமாதிரி மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்னெட்டிக் இது கொடுத்துட்றாங்க, மெஷ் கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் ஒரு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு USB 3 ப்ளஸ் 2 ஓல்டு வெர்ஷன் USB ஹெட்ஃபோன் ஜாக்லாம் வந்துடுது. அந்த டஸ்ட் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக், கீழே SMPS வர டஸ்ட் ஃபில்டர் மேக்னெட்டிக். ஸோ பக்காவாக வந்துருக்குது செட்டப்பு. ரியூவல் மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் Amazon பேசிக்ஸோட ஸ்டாண்டு மூலிமா கண்ட்ரோல் மவுண்ட் பண்ணியிருக்கேன். 2,700 ஆச்சு இது ஸ்டாண்டு மட்டும். ஸோ ஐபேட் ப்ரோ அவர் அங்கே இருக்கிறாரு. பப்ஜிலாம் ஆடும்போதில் தான் ஆடுவோம் நம்ம. எல்காட்டோ மட்டும் மிஸ்ஸிங். கண்டிப்பாக எல்காட்டோ இந்த வருஷம் எண்டுக்குள்ள எல்காட்டோவும் வாங்கிட்டு வச்சுக்கோங்க. வேறு 1080p எப்போவுமே நம்ம குவாலிட்டியான ஸ்க்ரீன் கொடுத்துட்ருக்கலாம். கேபிள் மேனேஜ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் பண்ண வேண்டியிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் அந்த இதெல்லாம் ஒட்டி நான் கேபிளில் வந்து நம்ம இது கண்ட்ரோல் பண்ணி பண்ணணும். இந்த வெப்கேம் சொல்லி அதான் நம்ம வெப்கேமு நல்லா வைட் ஆங்கிள் இது யூஸ் பண்ணாதப்போ உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் குட் தட் வே ப்ரைவசிக்கும். இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 feet by 2.5 feet கஸ்டம் பில்ட் பண்ணோம். நான் 7,500 சம்திங் ஆச்சு. இந்த சேர் அப்புறம் நான் சேரை வந்து நான் போய் வாங்கிட்டு வந்தது தான். நல்லா பேக் சப்போர்ட் நெக் சப்போர்ட் இருக்க மாதிரி சேர். கேமிங் சேருக்கு போல் இப்போதைக்கு அந்த பட்ஜெட் கிடையாது. நேராக இதுலேருந்து அடுத்த ரெக்லைனருக்கு போயிடலாம். கேமிங் சேருக்கு போ நடுவில் வேணாம். நல்ல ஒரு பேசிக் சேர் கிடையாது. ஒரு 7,000 rupees ஒர்க் சேர் இது ப்ளஸ் அந்த டேபிள்லாம் சேர்ந்து ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு டெலிவரிலாம் சேர்ந்து 15,000 ஆச்சு. நல்லா இருக்குது ஆக்சுவலி. டேபிளும் பில்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு வாரத்தில் வந்து டேபிளும் செட்டப்பில் உட்காந்து ஒர்க் பண்ணுறதாகட்டும், செட்டப்பில் உட்காந்து கேம் ஆடுறதாகட்டும் அப்படியே எக்ஸைட்டிங்காக இருக்குது. ரொம்ப இப்போது இன்னும் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இந்த 2 fan எடிஷனே வந்து பார்த்தீங்கன்னா MSIயில் 3 fan எடிஷனோட ஒரு பெஞ்ச் மார்க் பண்ணி போட்டிருந்தாங்க 3060 Ti. அவங்களோட பெஞ்ச் மார்க் ஸ்கோரை விட 3060 Ti Galax OC பண்ணாமலே ஓவர் கிளாக் பண்ணாமலே என்னோட ஸ்கோர் பெட்டராக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் பை 9-10%. I don't know how எப்படின்னு தெரில. ப்ரீசெட்ஸும் அவங்க வச்சுருக்க ப்ரீசெட் தான் நானும் வச்சுருந்தேன். அல்ட்ரா அதெல்லாம் செக் பண்ணேன். நான் ஹேவன் பெஞ்ச் மார்க் பண்ணேன். அப்படி தான் வந்துச்சு. ரியலி ஹாப்பி. லைக் ரொம்ப நாள் ஆசை இப்படி ஒரு PC பில்ட் பண்ணணும். 140 watts 1050 Ti 140 டோட்டல் ட்ராப் பவர் ஆஃப் த லேப்டாப் 140 watts அடாப்டர் 1050 Tiயில் ஒரு கேம் ஆடிட்டு ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கு. இதுலேருந்து இப்படி ஒரு செட்டப் நான் மாறினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐம் ரியலி தேங்க்ஃபுல் டு வாட் எவர் ஹஸ் ஹேப்பன்ட் ஓவர் த பாஸ்ட் ஃபியூ டேஸ். இந்த வைஃபை பற்றி சொன்னாலே வைஃபை வந்து பார்த்தீங்கன்னா கீழே மெயின் அடாப்டர் இருக்குது, மெயின் வைஃபை ப்ளக் இருக்குது. மேலே செகண்ட் வந்து அடிஷ்னல் மெஷ் நெட்வொர்க்கு. கீழே என்ன ஸ்பீடு உங்களுக்கு லேண்டில் வருதோ அதே ஸ்பீடை நீங்கள் லேண்டில் இந்த வைஃபை இதுலேருந்து லேண்ட் எடுத்து நீங்கள் PC கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே உங்களுக்கு 200 Mbps ஸ்பீடு லேண்ட்லேயும் வரும். வைஃபைலையும் 200 வரும். கீழேயும் அதே ஸ்பீடு, மேலே ஆட்டோமேட்டிக்காக அதே ஸ்பீடு. ஸோ டோட்டல் செட்டப் பண்ண காஸ்ட் என்ன பார்த்தலாம் அப்படின்னு நான் ஒரு லைனை படிச்சிடுறேன் உங்களுக்காக வேண்டி. CPU வந்து பார்த்தீங்கன்னா 26,000 ஆச்சு. கேமிங் ஏஜ் வைஃபை வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டு 18,500 SMPS 6400. ஸோ இட்ஸ் ஆல் கம் டுகெதர். ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்குது. ஒரு நான் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 lakhs ஆகிடும் செட்டப்பு. நம்ம குக்கிங் சேனலுக்கான கேமரா எல்லாமே கனெக்ட் பண்ணிங்கன்னா ஐம் ரியலி கிரேட்ஃபுல் தட் ஐம் இன் சச் அ பொசிஷன் சச் இது வச்சுருக்கிறதுக்கு செட்டப் இருக்கிறது. ஐம் ரியலி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா லைக் நாட் அ லாட் ஆஃப் பீப்புள் இதுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சு ஸ்ட்ரீம் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கூட கிடைக்காது. எனக்கு என்னதான் 1000 சப்ஸ்னாலும் இப்படி ஒரு செட்டப் எனக்கு இருக்குன்றதுக்கு ஐம் ரியலி கிரேட்ஃபுல் டு லைக் மை பேரண்ட்ஸ் அஸ் வெல். அண்ட் நானும் பண்ணியிருக்கிறேன், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஐம் ரியலி கிரேட்ஃபுல். இப்படி ஒரு செட்டப் என்கிட்ட இருக்குன்றதுக்கு ஐம் ஹாப்பி, ஐம் ப்ரௌட். இது மாதிரி செட்டப் பண்ணனாலும் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து நான் கனெக்ட் டு கை ஹூ பில்ட் த PC ஃபார் மீ. ப்ரைஸ்லாம் நார்மலாக கொடுத்து வீட்லி ஹவுஸ் டெலிவரி கொடுத்தாரு. அவர் வந்து இங்கே வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் பில்ட் பண்ணி தரேன். தமிழ் கேமர் ப்ரோ தான் அவர் சஜஸ்ட் பண்ணார். ஐம் ஹாப்பி சச் திங்ஸ் ஹஸ் ஹேப்பன்ட் இன் மை லைஃப். ஐ ஹவ் மெட் சச் பீப்பிள் இன் மை லைஃப். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நீங்கள் அடுத்த வீடியோ பார்க்க மாதிரி பாய். டேக் கேர். இன்றைக்கி லைவில் பார்ப்போம். டேக் கேர். பாய்.